என்னம்மா? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என் மானத்தை வாங்காத. கொஞ்சம் அமைதியா இரு. இங்க இவ்வளவு பிரச்சனை வந்ததால கேக்குறேன். இந்த மாதிரி மங்களம் செய்யறதுக்காக வச்சிருந்த நகையை ஒரு வேலை திருடல. நாம மன்னிச்சாலும் நம்ம குலதெய்வம் மன்னிக்காதுமா. இப்படி சொல்லுங்க பாட்டி. அப்பவாவது சில ஜென்மங்களுக்கு புரியும். நீ சொல்றதெல்லாம் கேட்க ஆனா ஏடா? டேய் என்னடா கடுப்பேத்துறியா? இல்லம்மா பண்ணுவேன். இப்ப என்னடா நீ இந்த மாதிரி சொதப்பி அவங்க கையில மாட்டிக்கிட்டியேம்மா. மாட்டினா கூட பரவாயில்ல, என்ன பண்ணுவானே தெரியலையேம்மா. ஆமாடா, எதுவுமே இல்லை பண்றடா. அவ கையில மட்டும் அந்த வீடியோ இருந்துச்சு, நாம செத்தோம்டா. டேய் அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா என்ன விட்டுட்டு அப்படியே ஓடிடுவ போல இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா. நீ எப்படியாவது அவ போனை கொண்டு வந்து கொடு, அந்த வீடியோவை டெலீட் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிற கதையா சொல்லு, அதை நான் கண்டிப்பா செய்றேன். ஆனா ஐஸ்வர்யாவோட போனை போய் தேட சொல்றியேம்மா. நீ இப்படி சின்ன விஷயம் பண்றதுக்கு போய் இவ்வளவு நடக்குற? நீ அவ பண்ற டார்ச்சரை பாத்துட்டு தானமா இருக்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஏய் நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அப்புறம் அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் இருக்குடா. அவங்க கண்ணுல நான் விரல விட்டு ஆட்டுறேன். குட்டி கிடக்குதுன்னு நான் சொன்னல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் நகையை திருடணுங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் கூட வரவே வராது. என் அம்மா மேல வீண் பழி போட்டு அவங்கள மாட்டி விட சித்ராத்துக்கு எப்படிதான்? அப்பாடா, ஒரு வழியா நகை கிடைச்சிருச்சு. இல்லைன்னா இதையும் ஒரு கவியாவது நல்லபடியா விஜய் அனாமிக கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாதான் போடாம தாத்தாவுக்கான ட்ரீட்மெண்ட்டை கவனிக்க முடியும். என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது சத்தியமா நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனைனா நீங்க யார் பக்கம் இருப்பீங்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை நான் நிச்சயமா மகா, உங்களுக்கு பிடிச்ச நீங்க அன்பு வச்சிருக்கிற பொண்ணுன்னு அப்புறம் ஏன் எனக்கு உங்களுக்கே தெரியுமே. எப்பப்பா